இப்படி அன்று பார்த்தாலும் சரி, இன்று பார்த்தாலும் சரி, எல்லா நேரத்திலுமே ஆண்கள் தான் ஒரு பங்கினுடைய வளர்ச்சிக்கு பேருதவியாக பேருதவியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி, பங்கு பணிகளில் பெரிதும் ஆர்வம் காட்டுபவர்கள் ஆண்களே 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 என்று எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். கடைசியாக வந்தாலும் கச்சிதமாக தங்களுடைய அணிக்கு பொருத்தமாக எல்லாருடைய வாதங்களையும் தொகுத்து வந்ததற்கு ஒரு வழக்கறிஞர் அருமையாக களமிறங்கியிருக்காங்க. பெண்கள் அணியினர் வாதம் எடுபடுமா என பொறுத்திருந்து பார்ப்போம். சுட்டெரிக்கும் சூரியன், அனல் வீசும் காற்று, வேர்வை சொட்டும் நேரம், இருப்பினும் எங்கள் அனல் பறக்க பேச்சையும் நகைச்சுவை நயத்தையும் கேட்க இந்த அவையில் ஆவலுடன் காத்து கொண்டு இருந்து பக்தி மனம் வீசும் தந்தையர்களே, சேவை செய்ய துடித்து கொண்டு இருக்கும் கன்னியர்களே, சமையல் அறைக்கு விடுமுறை விட்டு இங்கு அமர்ந்திருக்கும் பெண்களே, இரவு உணவை வீட்டில் சமைக்க சொல்லலாமா இல்லை வெளியே வாங்க சொல்லலாமா என்று யோசித்து கொண்டு இருக்கும் ஆண்களே, தங்கள் வேலையெல்லாம் விட்டுவிட்டு எங்கள் அணிக்கு சாதகமாய் தீர்ப்பினை வழங்க ஆவலுடன் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிமையான வணக்கத்தை கூறுகிறேன். ஆரம்பிக்கலாமா? பங்கின் வளர்ச்சிக்கு ஆறுடன் ஈடுபடுவது ஆண்கள் என்று தன்னைத்தானே பெருமையாக சொல்லிக் கொண்டார்கள். அதிலும் நம் ஜெயசில் அண்ணன் மாசாக பேசுகிறேன், மாசாக முடிக்கிறேன், அவரை தவிர பிறர் ஆணே இங்க வரவில்லை, அப்புறம் எங்க அந்த மாசு? 2 பெண்களை கூட்டி வந்து அதுவும் எங்க அணிக்கு சாதகமாக பேச வருகிறேன் என்று சொன்ன பெண்களை கூட்டிக் கொண்டு வேற வழி இல்லாமல் ஆண்கள் தரப்பில் பேச கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காரு. இதெல்லாம் விடுங்க. திருவிழா நேரத்துல ஆண்களால தான் எல்லா வேலையும் முடியும்னு நம்ம எதிரணியில இருக்கிற லிசி ஆண்டி சொன்னாங்க. ஏன் பெண்களால முடியாதா? கொஞ்சம் சொல்லுங்க. திரும்பி பாருங்க, இங்க ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ ஆண்களால முடியாததுன்றதுலாம் அப்போ இப்போ பெண்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டம் இருக்கு. கடந்த மாதம் 25ஆம் தேதி யாக்கோப் நவநாள் அன்று எதிரணியில் ஆண்களால் மட்டும் முடியும் என்று சொன்ன லிசி ஆண்டி தான் முதலில் ஓடி சென்று தன் தோலை பேரில் சுற்றி நம் ஆலயத்தை சுற்றி பவனி வந்தார்கள். பெண்களாலும் முடியும், ஆண்கள் வேறு எந்த வேலையும் செய்வதில்லை, இந்த வேலையாவது செய்யட்டும் என்று நம் துணை தலைவியும் மற்ற பெண்களும் விட்டுவிட்டார்கள். அப்படியாவது செய்யுங்கள் பங்குக்கு ஏதாவது என்றுதான். அடுத்ததாக நம் மன்னன் 24 மணி நேரமும் சர்ச் டெவலப்மெண்ட்டை பற்றி தான் சிந்திக்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். அதை நான் மறுக்கவில்லை. சிந்தனை செயல்பாட்டில் எப்படி கொண்டு வர முடியும்? சிந்தித்தால் மட்டும் போதுமா? செயல்பாட்டில் கொண்டு வருவது நாம் துணை தலைவி அல்லவா? அதுவும் ஒரு பெண் தானே. அடுத்ததாக கடவுள் முதலில் ஆணாகிய ஆதாமை படைத்தார். ஆனால் ஆதாமால் தனித்து ஒன்றும் செய்ய முடியாது என்றுதான் அவருக்கு தகுந்த துணையாக பெண் என்ற ஏவாளை படைத்தாள். கடவுளுக்கே தெரியுங்க, ஆனாலெல்லாம் ஒன்றும் தனித்து சாதிக்க முடியாதுன்னு. ஒரு பெண் இல்லாம ஆனால எப்படிங்க சாதிக்க முடியும்? இயேசு முதல்ல புதுமை செய்ய காரணமா இருந்தது யாருங்க? சொல்லுங்க நடுவர் அவர்களே. நீங்களே ஏதாவது பெட்டரா எழுதிருப்பீங்க, சொல்லுங்க. பெண்களாக இருக்கும் மரியாதாங்க. அன்னை மட்டும் அன்று இல்லைன்னா அந்த புதுமையே அங்க நடந்திருக்காது, தெரியுமா? அதே மாதிரி இயேசு உயிர்த்த பிறகு முதல்ல காட்சி கொடுத்ததும் ஒரு பெண் தாங்க, ஆணுக்கு இல்லைங்க. அந்த பெண் வேற யாரும் இல்லைங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியாத நினைச்சுக்க போறீங்க, அதனால ஒன்று சொல்றேன். அவங்க வேற யாரும் இல்லைங்க, நம்ம மகதலேனா மரியாதாங்க. இதே மாதிரி அன்னை மட்டும் அங்க ஆம் என்று சொல்லலைன்னா இயேசு இன்னும் திருச்சபையே உருவாக்கி இருக்காதுங்க. அடுத்ததாக ஆண்கள் மெழுகுவத்தி போல உருகுகிறாங்களாம். எந்த ஆண்கள் கொஞ்சம் மெழுகுவத்தி போல உருகுறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆண்கள் மெழுகுவத்தி எரிந்தாலும் அதை தகுந்த நேரத்துல அணைக்கிறதுக்கு ஒரு பொன் தேவைங்க. பெண் மட்டும் அணைக்கலன்னா கொழுந்து விட்டு எரியும். சரியான நேரத்துல அணைக்கணுங்க, இல்லைன்னா ஆபத்து. அண்ணா ரொம்ப அடி வாங்கி. ஆண்களால அவங்க தானே. ஆண்களால இயேசுக்கு எப்பவுமே தொல்லைதாங்க. ஆண் சிலர் ஒருவரான யூதாஸ் தான் இயேசுவை காட்டி கொடுத்தாரு. இயேசுவை மும்முறை மறுத்தளித்ததும் ஒரு ஆண் தாங்க. எந்த ஒரு பெண்ணும் இயேசுவை மறுத்தளிக்கவில்லை.